அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். கடந்த காலகட்டங்களில் மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்ச சுக்கிர பகவான் மே 19ஆம் தேதி அன்னைக்கு இரவு பெயர்ச்சியாகி ரிஷபமனையில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதுவும் அவர் தனிச்சு இல்லாமல் சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். வரும் மே 31ஆம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசியில 3 கிரக சேர்க்கை, அதாவது சூரியன், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் இந்த ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. மே 31ஆம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட 4 கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு. ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கிரனால கலத்திர காரகன், சுகபோக காரகனான சுக்கிரன் உங்களுக்கு வரும் ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க விரையாதிபதியும் உங்க பஞ்சமாதிபதியுமான சுக்கிர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ விரைமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். உங்க பஞ்சமாதிபதி 12ல மறைகிறது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்காது. ஆனா உங்க விரையாதிபதி விரயஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய சுப பலன்களையும் கொடுப்பார். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கலந்துதான் கொடுக்க போதுங்கிறது தான் உண்மை. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்க பாதகாதிபதியான குருவோட சேர்க்கை பெற்றும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்து அதிபதி சூரியனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார். 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் செய்யும் சுக்கிரனால உங்களுக்கு விரய செலவுகள் கொஞ்சம் இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விரயங்களா இல்லாம சுப விரயங்களா மாத்திக்க முயற்சி செய்யுங்க. ஏதாவது ஒரு வகையில செலவுகள்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா கவலைப்பட வேண்டாம், அதுக்கு ஏத்த மாதிரி வருமானமும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் இல்லையா, பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவுகளை நிச்சயமா ஏற்படுத்த மாட்டார். நிறைய மிதுனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தர்ம செலவுகள் அதிகம் செய்வீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க. அயன சயன போகஸ்தானம் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற கிரகம் இருக்கும் காரணத்தினால நீண்ட காலமா தூக்கம் இல்லாம தவிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா தூக்கம் கிடைக்கும். நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நிறைய ட்ரை பண்ணுவீங்க, முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க. முயற்சி செஞ்சு எதிலையும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, யாத்திரைகள் சென்று வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் இதே சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா, அப்போ ஆன்மீக யாத்திரை நிறைய சென்று வருவீங்க. ஒரு சிலர் நீண்ட காலமா போயிட்டு வரணும்னு நினைச்ச கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க. நீண்ட காலமா வேண்டி வச்ச நேர்த்தி கடனை எல்லாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல செய்து முடிப்பீங்க. வெளிநாட்டு யோகம் சிறப்பா உண்டு இந்த காலகட்டத்துல. நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும், அங்கேயே தங்கி வேலை செய்யணும், இல்ல அங்கேயே பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல திடீர்னு எதிர்பாராத ஆஃபர்ஸ் கிடைக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். வேலை காரணமா பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸோட இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க, ஒரு சிலர் ஃபேமிலியோட இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க, அல்லது ஆன்மீக யாத்திரை சென்று வருவீங்க. ஒரு சிலர் சக பணியாளர்களோடு சேர்ந்து இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க, ஆபீஸ் டூர் போயிட்டு வருவீங்க. ஒரு சிலர் கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் செய்வீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. ஆடம்பரமான வாழ்க்கை நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். ஆனா அதனால பின்னாடி உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கலாம், கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவில் ஆடம்பரமான செலவுகள் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது.
அப்படி செலவுகள் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா கை காசு போட்டு வேணால் செலவுகள் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஆடம்பர செலவுகள் பண்ணிக்கோங்க. கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கடன் கேட்ட உடனே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே கடன் உங்கள் கையை மீறி போகாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ பணம் வாங்கினீங்கன்னா திரும்ப கட்ட முடியுங்கிறத உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பார்த்து முடிவு பண்ணி கடன் வாங்குறது உங்களுக்கு நல்லது. கடன் வாங்காமலே இருந்தீங்கன்னா இன்னமும் நல்லது. அதே மாதிரி பஞ்சமாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார் இல்லையா, அப்போ குழந்தைகளுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத உடல்நல தொந்தரவுகள், சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம். குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தலாம். அதனால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க. ஏன்னா சூரியனும் இங்க சேர்ந்திருக்கார், கூடவே குருவும் இங்க இருக்கார் இல்லையா, அவரும் பகை கிரகம் இல்லையா சுக்கிரனுக்கு. அப்போ குழந்தைகளுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். என்னதான் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகம் இருந்தாலுமே ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டுல சில தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர முடியும், ஆனா அதுல ஒரு சில தடங்கல்களை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம், பாகப்பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கலாம். அதனால இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அங்காளி பங்காளி வகையிலையும் தந்தை வழி உறவுகள் கிட்டையும் இந்த காலகட்டத்துல சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் சிறப்பா அமைய வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிரஹோரை நேரத்துல, அதாவது காலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை, இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம். இந்த வெள்ளிக்கிழமை தினத்துல வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல மகாலட்சுமி தாயார வணங்குறதுனாலையும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறதுனாலையும் உங்களுக்கு சுக்கிரனால கெடுபலன்கள் குறைந்து யோக பலன்கள் அதிகம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.